நமக்கு தெரியும், வரலாற்றை புரிந்து கொள்ளுங்கள். ஏறத்தாழ சங்க காலத்தில் இருந்து ஒரு வேளாண் சமூகமாக ஏறும் போரும் எங்கள் வாழ்வு என்று வாழ்ந்த சமூகத்தை நாயக்கர் காலத்திலே வீழ்த்துகின்ற பாண்டியர் கொடியோடு அவர்களும் வீழ்த்தப்பட்டார்கள். நில உடைமை சமூகமாக இருந்தவர்களை அந்த நில உடைமை எல்லாம் பறித்து கோயிலுக்கு கொடுப்பது போல கொடுத்து அதை நாயக்கர் நிர்வாகம் தங்கள் உடைமைகளாக மாற்றிக்கொண்ட வரலாறு தான் உண்மையான வரலாறு. அப்ப நில உடைமை பறித்த பின்னாலும் கூட உழைத்து உழைத்து ஊருக்கு சோற போட்ட இந்த சமுதாயத்தை எல்லா சமுதாயங்களும் மதிக்கின்றன, எல்லா சமுதாயங்களும் அரவணைக்கின்றன. ஏனென்றால் அவர்களை சார்ந்துதான் அத்தனை பேரும் இருந்தார்கள் என்கிற வரலாற்று உண்மையினால் மதித்தார்கள். அப்படி என்றால் நில உடைமை பறித்து விட்டோம், இவர்களுடைய இந்த மரியாதை எப்படி பறிப்பது என்ற கேள்வியில் தான் பள்ளு நூல்கள் எழுதப்பட்டன. நன்றாக இந்த தமிழ் சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழ்நாட்டிலே எத்தனையோ சமுதாயங்கள் இருக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நாயக்கர் காலத்திலே நூற்றுக்கணக்கான பள்ளி இலக்கியங்களை எழுத வேண்டிய அவசியம் ஏன் வந்தது என்கிற கேள்வியை உங்கள் மனதில் எழுப்பி பாருங்கள்.